இப்போ ரீசெண்டாக எல்லா சேனல்லையும் ஓடுற நியூஸ் என்னென்னா, கரூரில் வந்து இவ்வளோ குழந்தைங்க இறந்துட்டாங்க, இவ்வளோ பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் தான் ஓடிக்கிட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, கூட்ட நெரிசல் இருக்கிறப்ப என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல ஒரு 1000 பேர், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறப்ப ஒரே இடத்துல ஒரு 1000 பேர் உங்களை தள்ளுனாங்கன்னா உங்களால் சுவாசிக்கவே முடியாது. அந்த இடத்துல பயங்கரமாக பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. மூச்சு திணறல் ஏற்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மேலே கீழே விழுவாங்க. ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா அடுத்த ஆளும் விழுவாங்க. ஸோ மேலே கீழே விழுந்து காயம் பயங்கரமாக ஏற்படும். அதுதான் அந்த கூட்ட நெரிசலில் நடக்கும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்ட நெரிசல் எடுக்கிறப்ப நம்மளால் வெளியே போகணும்னு நினச்சா கூட வெளியே போக முடியாது. சின்ன கதவு அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பேர் இருக்கிறப்ப நம்மளால் நுழைஞ்சு வெளியே போக முடியாது. அப்போவும் அந்த கூட்டத்தில் நம்ம மாட்டிக்குவோம். 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டத்தில் நிறைய பேர் ஓடுனாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஒருத்தர் ஓடுனா எல்லாரும் ஓடுவாங்களா, அப்போ விழுந்தாலும் பயங்கரமாக அடிபடும். 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவ்வளோ கூட்டம் இருக்கப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ அதனாலையும் நம்மளுக்கு வந்து மரணம் ஏற்படலாம். ஸோ நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குழந்தைகள் பெரியவங்களாம் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் டிவிலே பார்க்கலாமே, இல்லை ஃபோன்லேயே பார்க்கலாம். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறீங்க? நீங்கள் கடவுளை கூட இவ்வளோ பேர் போய் பார்ப்பீங்களான்னு தெரியல. இப்போ சப்போஸ் உங்கள் முன்னால் யாராட்டும் ஒரு கடவுள் வந்து நின்னாருன்னா, நீங்கள் அவங்கள பார்க்க கூட இவ்வளோ ஸ்பீடாக போவீங்களான்னு தெரில. ஆனால் நீங்கள் வந்து இந்த விஜயை நமக்கு 2 கண்ணால் பார்த்துடணும் அப்படின்ட்டு போயிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் டிவிலையும் அதான் பார்க்குறீங்க, மொபைலில் அதான் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் கூட்டத்தை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியம், நம்ம ஃபேமிலி நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதை உணர்ந்து செயல்பட்டாலே போதுமானதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.